வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். எல்லாரும் பாய்ஸ் சீசன் 4 கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல பாசிட்டிவ்ஸ் கிட்டேருந்து வரும். ஸ்டார்டிங் வித் சீரீஸோட ரைட்டிங்கை பாராட்டி ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் தனித்தனியான ஒரு ஸ்க்ரீன் டைம் கொடுத்து அண்ட் அதோட எங்கேஜிங் ஃபேக்டரும் மிஸ் ஆகாத மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதோட 4th எபிசோடு வரைக்கும் ரைட்டிங் ஆன் இட்ஸ் பீக்குன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ரைட்டிங் அதில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹோம்லேண்டர் அண்ட் புச்சரியை பாராட்டி ஆகணுங்க. 2 பேருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அண்டு புச்சராக நடித்த கால் அர்பன் இன்னும் ஹோம்லேண்டரை விட ஒரு படி மேலே இந்த சீசனில் நடிச்சிருக்காரு. அண்ட் அந்த டியூமர் அவரோட உடம்புல எப்படி பாதிக்குதுன்றதை எமோஷன்ஸ் மூலயமாவே சூப்பராக கன்வே பண்ணியிருக்காரு. அண்டு லாஸ்ட் எபிசோடில் ஹியூகி கிட்ட பேசுகிற சீக்வென்ஸ்லாம் உண்மையாகவே அழுதுட்டேங்க. அண்டு ஹோம்லேண்டர் போன சீசன் அளவுக்கு நடிக்கலைனாலும் ஓகே, அவருக்கு கொடுத்த ரோலை சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் அடுத்து எனக்கு ஏட்ரெயினை இந்த சீசனில் காமிச்ச விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே ஒரே அடியாக நான் நல்லவன் ஆயிட்டேன்னு காமிக்காமல் அப்படியே அவரோட சேஞ்ச் ஓவர் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அண்ட் முக்கியமாக எம்எம்மை காப்பாற்றிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் விடுறப்போ அந்த குட்டி பையன் பார்க்குற சீன்ஸ்லாம் உண்மையாலுமே செம்ம ஹோல்சமாக இருந்துச்சு. அண்ட் அடுத்து இதில் வர்ற ட்விஸ்ட்டை பற்றி சொல்லியே ஆகணும். இதில் வர்ற ட்விஸ்ட் எல்லாமே எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் வச்சுருக்காங்க. போட்டு திணிக்கிற மாதிரி இல்லாமல் கதையோட ஃப்ளோலையே மெயின்டைன் ஆகிற மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் விஎஃப்எக்ஸ் அண்ட் கலர் கிரேடிங்கு எல்லாமே நல்லதாக இருந்துச்சு இந்த சீசனில். தென் அப்படியே நெகட்டிவ்ஸ் கிட்ட வந்தோன்னா, இந்த சீசனில் மேஜர் மிஸ்டேக்காக நான் நினச்சது ஹோம்லேண்டரோட கேரக்டர் ரைட்டிங் தான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வந்த 3 சீசன்லேயுமே ஹோம்லேண்டரை சூப்பரான அந்த நெகட்டிவ் ஷேடான கேரக்டராக புஷ் பண்ணியிருப்பாங்க. அண்டு அதை இந்த சீசனில் ரொம்ப அடிவாங்கிச்சு. நீங்கள் ஹோம்லேண்டரை இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா சேஜ் என்ன எது சொன்னாலும் அது செய்கிற மாதிரி ஒரு பப்பெட் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது இன்னும் நல்லா இருந்திருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதை தொடர்ந்து கிளைமேக்ஸில் சில விஷயங்கள் காமிக் அக்யூரேட்டாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். லைக் ஹோம்லேண்டர் ஒயிட் ஹவுஸை ஃபுல்லாக டேக் டவுன் பண்ணுறது அவங்களோட அந்த சூப்ஸை வச்சு பண்ணுற மாதிரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினச்சேன். தென் எனக்கு இந்த பொலிட்டிக்கல் ட்ராமா ஜானர் வந்து அவ்வளோவா பிடிக்காது ஆக்சுவலாக. அண்ட் இதில் அது கொஞ்சம் தூக்கலாகவே இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. தென் அது மட்டும் இல்லாமல் நல்லா டெப்த்துள்ள கேரக்டரை சாகடிச்சது தான் எனக்கு வந்து பெரிய நெகட்டிவாக தெரிஞ்சது. நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. அண்ட் அப்படி பண்ணது எனக்கு என்னமோ ஏண்டான்ற ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஸோ அது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. அண்ட் என்னையை பொறுத்தவரை சீசன் 4 சீசன் 3 விட கம்பேரிட்டிவ்லி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. பட் ஓவராலாக ஒரு ஸ்டோரியாக பார்க்கும்போது டைம் ஒர்த்தின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அமேசான் ப்ரைமில் தான் த பாய் சீரீஸ் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் ஹேட்ஸ் ஆஃப், சைனிங் ஆஃப். டேக் கேர். சியர்ஸ்.